மாதிரி தான் வாங்குகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உனக்கு எல்லாம் இருக்குது. படுக்கை இருக்குது, ஆனால் பயன்படலை. போர்வை இருக்குது, ஆனால் பயன்படலை. இதுக்கு என்ன காரணம் என்பதுதான் இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன். ஆங்கிலத்து ஆரம்பத்தில் போட்டாங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அன்ரெஸ்ட், அன்கம்ஃபர்ட். கவனிங்க. இருக்கிறது ஆனால் இல்லை, புரியவே இல்லை. போர்வை, படுக்கை இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. போர்வை இருக்கிறது, ஆனால் பயன்படவில்லை. புரிந்த ஒரு ஆமீன் சொன்னால் பரவாயில்லை. புரியல, எனக்கு தெரியுது. எனக்கு நான் ரொம்ப நேரம் இதை சிந்திச்சு, இது பயன்படுமா, மக்களுக்கு போகுமா, உங்களுக்கு நான் பரிமாறதுக்கு முன்பாக நான் அதை சாப்பிட்டு பார்ப்பேன். சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தமிழில் திரும்ப படிக்கிறேன். படுக்கை இருக்கிறது, ஆனால் போதாது, அதை மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் போர்வை இருக்கிறது, அது இருந்து என்ன இல்லாவிட்டா என்ன? படுக்கை இருக்குது, ஆனால் நல்லா கவனிக்கணும். இன்று நம்முடைய தேசம் மாதிரி இல்லை. அன்றைய எருசலேம் மைனஸ் 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 மைனஸ், கடுங்குளிர். நான் கடந்த வாரங்கள் மாதத்தில் ஆப்பிரிக்கா போயிருந்தேன். 115 டிகிரி வெயில். என் ஃபோன் சொல்லுது, யுவர் ஃபோன் இஸ் டூ மச் ஹீட்னு சொல்லுது. அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணிக்குள்ளே தான் போடணும். அந்த அளவு அதாவது ஒன்று அதிகமான வெப்பம் இருக்கும், இல்லை அதிகமான குளிர் இருக்கும். தேவன் சொல்கிறாரு, இருக்குது. சொல்லுங்கள் எல்லாரும், சொல்லுங்கள். படுக்கை இருக்குது, ஆனால் என்ன இல்லை? மேலே போட்டிருக்கிறோம். பணம் இருக்குது, வசதி இருக்குது, வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ரெண்டாவது போர்வை இருக்கிறது. இதில் பெருமையாக சொல்லிப்போம், ரொம்ப காஸ்ட்லிங்க, இது காஷ்மீரில் வாங்கினேன், இது அங்கே வாங்கினேன், இங்கேயே வாங்கினேன். ஆனால் தேவன் சொல்கிறார், இருக்கிறது, ஆனால் அந்த அந்த பயன்பாடு பாருங்கள். பயன்பாடு. போர்வை எதற்காக? தமிழில் உங்கள் சொந்த வார்த்தை சொல்ல, தமிழ் பைபிள் இருக்கிற வார்த்தை சொல்லுங்கள். உங்களை பாதுகாத்து கொள்ள. படுக்கை எதற்கு? நிம்மதியாய் தூங்க. இது ரெண்டுமே இல்லையா? இது ரெண்டுமே இல்லையா? அதனுடைய கருத்து என்னவென்றால், கவனிங்க, இப்படி சொல்றாரு, இது மிகவும் ஆபத்து. எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? நான் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறேன், இது மிகவும் ஆபத்தானது. நான் பின்னால் செய்திக்குள்ள போறேன். இது மிகவும் இருக்கிறது, ஆனால் பயன் இல்லை. புரிய நினைக்கிறேன். எல்லாம் இருக்குது,